சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ மதீனான்னு ரசூல்லா வந்து கூப்பிடுங்க, நான் யஸ்ரிப்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. அது பல ஹதீஸ்கள்ல வருது. புகாரில 1871, புகாரில 7035, நிறைய இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மதீனா தான் இது, யஸ்ரிப்னு சொல்ல வேணாங்கிற கருத்துப்பட அந்த வாசகம் அமையுது. இவங்க இப்படி சொல்றாங்க, நாம இப்படி சொல்றோம்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் சொல்லணும். ஆனா இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, யஸ்ரிப்னு சொல்றாங்க. அப்ப யஸ்ரிபுக்கும் மதீனாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கிலாஃபத் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மதீனா, ஜாஹிலியாத்துல போயிருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, யஸ்ரிப். அப்போ பைத்துல் முகத்தஸ் எந்திரிக்கும் போது இது மதீனாவா இருக்காது, யஸ்ரிபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ கிலாஃபத் இல்லாம ஜாஹிலியத்துல இந்த ஊர் ஆல்ரெடி போயிரும் அப்படிங்கிற ஒரு குழுவும் இதுக்குள்ள அடங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இந்த பேரை பயன்படுத்துறாங்க. அப்போ இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டான்டின் நோபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த பேர்